ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மைதா சிப்ஸ். அதாவது மைதா மாவு கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா டோ ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா டோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஓமம் எடுத்துக்கலாம். இதை வந்து கையில் வந்து நல்லா அதாவது க்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதாவது உதிரி உதிரியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். பால் மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பால் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா இதுவே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துக்கலாம். அடுத்து மாவு வச்சுக்கலாம். மேலே மாவு தூவி விட்டுக்கோங்க. இது எவ்வளோ தின்னாக நம்ம போடுறோமோ அவ்வளோ தின்னாக வரும். அதாவது சிப்ஸ் வந்து நல்லா வரும். இதே அப்படியே இங்கே போட்டுக்கலாம். எவ்வளோ மெலிசாக நம்மளால் முடியுதோ அவ்வளோ மெலிசாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா முருகலாக வரும். இந்த ஸ்டேஜில் அதாவது பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம ஓரத்தில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயரோ ஏதாவது ஒன்றில் நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டோம். இதை வந்து லைட்டாக வந்து நம்ம தவாவில் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அதாவது பபுள்ஸ் வர அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இது வந்து லைட்டாக பபுள்ஸ் வந்தாலே போதும். இதை நம்ம அப்படியே மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக போட்டுக்கலாம். தவா வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்தளவுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். நம்ம எல்லாத்தையுமே வந்து தவாவில் வந்து லைட்டாக பபுள்ஸ் வர அளவுக்கு அதாவது பெரட்டி எடுத்துட்டோம். அதாவது திருப்பி போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதாவது சின்ன டைமண்ட் கட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம் இருந்தாலே போதும். ஹை ஃப்ளேம் வேண்டியதில்லை. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதையை பாதி பாதியாக பறிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சாட் மசாலா பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ப்ளெயினாக சாப்பிட பிடிக்கும். சாட் மசாலா போட்டு சாப்பிட்றதுக்கு தனி பவுலில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். மைதா சிப்ஸ் ரெடி. நான் மைதா சிப்ஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.